அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளின் கபட நாடகம் நாடாளுமன்ற தேர்தலுடன் முடிவுக்கு வரும் என திண்டுக்கல் ஐலியோனி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து மேட்டுப்பட்டி பகுதியில் திண்டுக்கல் ஐலியோனி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது வராத பிரதமர் தற்போது தேர்தலுக்காக 6வது முறையாக தமிழ்நாடு வருவதாக விமர்சித்தார். பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்காரு ஒரு தம்பி, ஐயோ ஐயோ, அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரு பேசுறத பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மழை பெஞ்சா தவளை சத்தம் போடும் பாத்தீங்களா? மழை பெஞ்சோம்னா முள்ளு செடிக்குள்ள தவளை சவுண்டு கேட்கும். எப்படி சவுண்டு கேட்கும்? மழை பெஞ்சோன்னா தவளை கத்த விடுதான். கத்திக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சு தவளை கத்துற மாதிரிதான் இன்னைக்கு பாஜகவினுடைய அண்ணாமலை கத்திக்கிட்டு இருக்காரு. பாம்பு பாக்குது, மாப்புல இங்கதான் இருக்கியா நீயே? உன்னைய இவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இங்கதான் சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்கியான்னு பாம்பு லப்புன்னு கத்திரான். இன்னைக்கு தம்பி அண்ணாமலைய சொல்றேன், எங்க திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பிஞ்ச செருப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. அதே மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கும் தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு. ஆனா அப்படி அநாகரிகமான வார்த்தைகளை போட்டு பேசுபவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அல்ல. அதனால இன்னைக்கு அண்ணாமலைக்கு சொல்றேன், தவளை மாதிரி நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. 2024 ஏப்ரல் 19 அன்னைக்கு உங்களுடைய பாம்பு வந்து உங்க தவளையை அப்படியே கவ்வி எப்படி உங்களை காலி பண்ணுமோ, அதே மாதிரி ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த பாஜகவினுடைய கபட நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய கள்ள கூட்டணிக்கு முடிவு கட்ட போகின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி.